Students, welcome to Centum channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 9th standard science unit 1 measurement book back mark பண்ணலாம் வாங்க. Page number 11 எடுத்தீங்கன்னா choose the correct answer இருக்கு பாருங்க. First one option A. ஓகேங்களா? Second one D. Third one B. அதாவது 10 quintals. Fourth one A. நோட் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க. நெக்ஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் லென்த். செகண்ட் ஒன் காமன் பீன் பேலன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் லென்த். செகண்ட் ஒன் காமன் பீன் பேலன்ஸ். தேர்ட் ஒன் வெர்னியர் கேலிப்பர். ஸ்பெல்லிங் சொல்கிறேன் பாருங்க. VER NIER caliper CALIPER. வேற இங்கே எழுதுற பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்க்ரூ காஜ். நெக்ஸ்ட் 1 milligram. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ் கரெக்ட் தி ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து ஃபால்ஸ். என்ன பண்ணணும்னா கிலோகிராம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ஆம்பர் எழுதிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்னும் ஃபால்ஸ். இதே இந்த கிலோமீட்டர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு மீட்டர்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த். தேர்ட் ஒன் ஃபால் ட்ரூ. Fifth one true. Sorry. Third one true. Fourth one true. Fifth one true. And then sixth one true. 1 2 மட்டும்தான் false. Remaining எல்லாம் true. 3 4 5 6 எல்லாம் true. கிலோகிராம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ஆம்பர். இங்கே கிலோமீட்டர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு மீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேட்ச். மேட்ச் 1 2 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்க்கு மீட்டர், கிலோகிராம், செகண்ட் கெல்வின். 4 1 2 3 4 1 2 3. இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் காயின்ஸ், கிரிக்கெட் பால், செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் வெஜிடபிள்ஸ், ஃபோர்த் ஒன் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ். 3 1 4 2. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் recent type question. First one को option B the answer. Second one को option B the answer. Third one को option B the answer. 1 2 3 மூணுத்துக்குமே the option B the answer. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கும் B the answer, இதுக்கும் B the answer. நான் எழுதிப்பேன் பாருங்க. இதுக்கும் B the answer. அதாவது B டிக் போட்டு 1 2 3ன்னு எழுதியிருப்பேன். Next answer briefly, very briefly. Roman letter 6. Define measurement. Page number 1. Define measurement. இந்த இட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இட்டை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட்டுன்னு எழுதிக்கங்க. மெஷர்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் அப்படி எழுதிக்கங்க. இட்டை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு மெஷர்மெண்ட்டுன்னு எழுதிக்கங்க. அப் டு த குவான்டிட்டி இது வரைக்கும். இட்டை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் எழுதிட்டு த குவான்டிட்டி. இது ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் டிஃபைன் ஸ்டாண்டர்ட் யூனிட். இதுவும் பேஜ் நம்பர் 1. பேஜ் நம்பர் 1ல் இதே தான். இந்த இட்டு இருக்கு இல்லையா? இந்த இட்டை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் யூனிட்னு எழுதிக்கணும். ஸ்டாண்டர்ட் யூனிட் ஸ்பெல்லிங் வேணால் அது இங்கே இருக்குது பாருங்கள். இது ஸ்டாண்டர்ட் யூனிட். இந்த இட்டை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் யூனிட், சாரி ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இட்டை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் டிஃபைன்ட் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? அதிலிருந்து த கன்வென்ஷன் இது வரைக்கும். செகண்ட் கொஷின். தேர்ட் கொஷின் வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் SI சிஸ்டம். பேஜ் நம்பர் 2. இங்கே இருக்குது பாருங்கள். இந்த SI இங்கேருந்து அப் டு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இதுதான். இது வரைக்கும் எஸ்ஐலேருந்து சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இது தேர்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின்
Define least count of any device. Page number 5. Page number 5ல இது இங்க இருக்கு பாருங்க. The smallest length இங்க start பண்ணி up to இந்த count, least count. The smallest length and is called least count. இது வரைக்கும் 4th question. Next 5th question. What do you know about pitch of screw gauge? Page number 7. Page number 7ல இது இங்க இருக்கு பாருங்க. Pitch of the screw. அது அப்படியே ஃபுல்லா எடுக்கணும். அந்த pitchல இருந்து up to the gauges வரைக்கும் எழுதணும். கீழே இது எழுதினாலும் எழுதலாம். ஓகேங்களா? 5th question. Next 6th question. Can you find the diameter of a thin wire of length 2 meter using the ruler from your instrument box? First no, ruler cannot measure. First no, ruler cannot measure. அப்புறம் find the diameter of a thin wire. இது எழுதணும். No ruler cannot measure. எழுதிட்டு find diameter of a thin wire. இதை எழுதிட்டு அப்புறம் பேஜ் நம்பர் 7 போங்க. பேஜ் நம்பர் 7ல இது எழுதணும். வித் த ஸ்க்ரூ காஜ் இதுலேருந்து இந்த ஒயர் இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் ரூலர் கேன் மெஷர்ஸ் லென்த் ஒன்லே இது வரைக்கும் எழுதிட்டு ஃபஸ்ட்டு நோன்னு அந்த பாயிண்ட் எழுதணும். அப்புறம் கொஷினில் இருக்கிறத எழுதணும். அப்புறம் வித் த ஸ்க்ரூ காஜ்லேருந்து ஒயர் இருக்க எழுதிட்டு அதுக்கப்புறம் ரூலர் கேன் மெஷர்ஸ் லென்த் ஒன்லே. இதுதான் 6th question. நெக்ஸ்ட்டு ஆன்சர் ப்ரீஃப்லி. Roman letter 7. Write the rules that are followed in writing the symbols of units in SI system. Page number 4 and 5. இருக்கு பார்த்தீங்களா? Rules and conventions for writing SI units and the symbols. The title எழுதிக்குங்க. டோட்டலாக பேஜ் நம்பர் 4ல ஃபஸ்ட் பாயிண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? இங்கேருந்து பேஜ் நம்பர் 5ல இந்த 10th பாயிண்ட் இங்கே முடியுது பார்த்தீங்களா? இது வரைக்கும் இதில் நீங்கள் எனி 6 இல்லை 7 எழுதுனா போதும். எனி 6 or 7 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுனா போதும். அதில் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் ஈஸியாக இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸில் இருக்கும். பேஜ் நம்பர் 4ல ஸ்டார்ட் பண்ணி பேஜ் நம்பர் 5ல இங்கே முடியுது பாருங்கள். 10 பாயிண்ட்ஸில் எனி 6 or 7. Next, write the need of standard units. Page number 2. Need of the standard units. Earlierல இருந்து the countries இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கு கீழே at the end இருந்து up to the international usage. ஃபஸ்ட்டு இயர்லியர்லேருந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் எழுதிக்குங்க. அதுக்கப்புறம் அட் த எண்டிலேருந்து இந்த இன்டர்நேஷ்னல் யூசேஜ் இந்த பேரா எழுதிக்குங்க. இது செகண்ட் கொஷின் ரோமன் லெட்டர் 7ல். நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 7ல் தேர்ட் கொஷின். டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். பேஜ் நம்பர் 10. பேஜ் நம்பர் 10ல் இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா? பாக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். இந்த 6 பாயிண்ட்ஸ் அப்படியே ஃபுல்லாக எழுதணும். இது தேர்ட் answer. Roman letter 7. Next, Roman letter 7. How will you measure the least count of vernier caliper? Page number 5. இங்க இருக்கு பாத்தீங்களா? least count இங்க ஸ்டார்ட் பண்ணிக்குங்க. up to the ending 0.01 centimeter. இது ஃபுல்லா இது ரோமன் லெட்டர் 7க்கு 4th question. Next, detail. Explain a method to find the thickness of a hollow teacup. ஓகேங்களா? Page number 7. சாரி, பேஜ் நம்பர் 7ல் கிடையாது, அது நோட்ஸ் பேஜ் நம்பர் 7. நீங்கள் அது நோட்ஸ் பேஜ் நம்பர். ஓகேங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த மெத்தட் டு ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் எ ஹாலோ டீகப். த திக்னஸ் ஆஃப் எ பாயிண்ட்ஸை போட்டு எழுதுங்க. இதில் இருக்க மாதிரி
பேக் சைடில் இருக்கா இருக்கு. அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் பேஜ் டர்ன் பண்ணிங்கன்னா டேப்லெட் ரீடிங் இந்த டேப்லெட் காலமோட முடியுது பார்த்தீங்களா? இது ஃபர்ஸ்ட் டீடைல். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் டீடைல். How will you find the thickness of 1 rupee coin? இதுக்கு நோட்ஸ் காமிக்கிறேன். நோட்ஸில் நோட் பண்ணிக்கோங்க. இது வரையும் நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 9 நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் 4 இருக்குது பாருங்கள். அந்த 4 காமிக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. 4 நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஃபுல்லாக தெரியுது. ஃபஸ்ட்டும் தேர்டும் தெரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு தேர்டை நோட் பண்ணுங்கள். தென் செகண்ட் அண்ட் தேர்ட் நோட் பண்ணுங்க. நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லெசன் முடிஞ்சுது. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.